அடக்குமுறை சக்திகளுக்கு அஞ்ச மாட்டோம், அடங்க மாட்டோம். மதவாத சக்திகளை இந்திய மண்ணில் துரத்தி அடிப்போம். DYFஐ துரத்தி அடிப்போம். रद्द செய் ரத்து 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 நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் அனுமதியோ 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 மாட்டோம் கல்வியை பாதுகாக்க டெல்லியில் போராடும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசின் காவல்துறையை தமிழக அரசின் காவல்துறையை கண்டிக்கின்றோம் பதவி விலகு தர்மேந்திர பிரதாபனே உடனடியாக பதவி விலகு போராட்டம் ரத்து செய் வணக்கம். தினேஷ் ராஜா, DYFI மாவட்ட செயலர். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக தமிழகம் முழுவதும் SFI DYFI போராட்டம் நடத்திருக்கோம். ஏறக்குறைய ஜூன் 20 ஒன்றிய கல்வி அமைச்சர் ராஜ்மா செய்யிட்டு உண்ணாவிரத்தில் ஈடுபட்ட சோனம் வசிங் அவர்களை கடுமையான முறையில் தாக்கி டெல்லி காவல்துறை கைது பண்ணியிருக்குது. மேலும் திங்கட்கிழமை பாராளுமன்றம் நோக்கி இந்திய நாட்டின் கல்வியை பாதுகாக்க போராடிய இளைஞர்களை சுட்டுக் கொல்லவும் துணியாத அளவிற்கு நரேந்திர மோடி அரசாங்கம் டெல்லியில் மாணவர்களை தாக்கியுள்ளது என்பது கண்டிக்கத்தக்க செயல். அவ்வாறு டெல்லியில் தாக்கிய மாணவர்களுக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறோம். உடனடியாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். மேலும் இந்திய நாட்டின் கல்வியை பாதுகாக்கும் வகையில் போராடக்கூடிய மாணவர்களை தாக்குகின்ற டெல்லி காவல்துறையின் மீது, அமித்ஷா காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சோனம் வசிங் அவர்களை மருத்துவ காவல் வைத்திருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக சோனம் வசிங் அவர்களை எந்த ஒரு நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். மேலும் ஒன்றிய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலகும் என்று கூறி DYFI, SFI மற்றும் இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போராட்டம் துவங்கியிருக்கோம். இந்த போராட்டம் என்பது கோவை மாவட்டத்தில் வெறும் துவக்கம் மட்டும் தான். இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு கோவை மாவட்டம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நினைச்சோம், அதே மாதிரி இந்திய நாட்டின் கல்வியை பாதுகாக்க நரேந்திர மோடி அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையை முறியடிக்க, நீட் தேர்வு ரத்து செய்ய தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் DYFI, SFI மாணவர்கள் போராட்டத்தை திட்டமிட்டிருக்கோம். அடுத்த கட்ட போராட்டத்துக்கான இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திருக்கோம். ஏறக்குறைய 42 மணி நேரம் காத்திருப்பு போராட்டத்துக்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கோம். ஆனால் தமிழக அரசின் காவல்துறை, டெல்லி காவல்துறையும் தமிழக அரசின் காவல்துறையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நேற்று தினம் சென்னையிலையும், மதுரையிலையும், மயிலாடுதுறையிலையும் டெல்லியில் பாதிக்கப்பட்டதற்காக போராட்டம் பண்ணிய SFI DYFI தோழர்களை கண்மூடித்தனமாக தாக்கி கைது பண்ணியிருக்காங்க. நேற்று தினத்திலிருந்து கோவை மாநகர காவல் கிட்டையும் தமிழ்நாடு முழு காவல்துறை கிட்டையும் SFI DYFI கேட்டிருக்கோம். அகிம்சை முறையில்
போராட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டிருக்கோம். நாங்க விஜய் கிட்ட பார்த்து கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், தமிழக அரசு நீட் தேர்வை எதுக்குன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல எங்களது கோரிக்கைகளை சொல்ல ஒரு இடம் கிடையாதா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு எவ்வளவோ மாநிலங்களுக்கு இடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்கள் கோரிக்கைகளை மக்களிடம் கொண்டு செல்றதுக்கு டெல்லியில் ஜந்தர் மந்தர் போல கோவையிலும் ஒரு இடத்தை உருவாக்கி தர வேண்டும். அங்கு அனைத்து மாணவர்களும் கல்வி உரிமைக்கான போராட்டத்தை திட்டமிட்டு இருக்கோம். எங்க அரெஸ்ட் பண்ணாலும் நாங்க மண்டபத்துக்கு போயிட்டு எங்க காத்திருப்பட தொடர போறோம். மீண்டும் வெளியிட்டாலும் உடனடியாக மீண்டும் போராட்டத்தை திட்டமிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெறும். ஆனால் மாணவர்கள் போராடிய டெல்லி மாணவ இளைஞர்களை போராட்டம் அந்த போராட்டத்தை தொடர்வோம். அப்படியே உட்காருங்க.
நீங்க தான் உட்கார போறீங்க. காவல்துறை போமா அரெஸ்ட் பண்ணிருக்கா உங்களை. நீங்க இவ்வளவு பண்ணது தப்புமா? முதல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கு. வாங்க போராட்டத்தை